பிளான் போட்டு ஐயனார் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற மனோகர் முகத்தில் நிலா ஓங்கி பலார்னு அரைஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ரிசப்ஷன் நடக்கிற அந்த கல்யாண மண்டபத்தில் மேலே 10-15 ஏசி ரூம் இருக்க அங்கே ஐயனார் வீட்டை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் தேன்மொழி மனோகருக்கு ஒரு ரூம், அதே மாதிரி போஸ் அவங்க ஒய்ஃப் அண்ட் குழந்தைங்களுக்குன்னு ஒரு ரூம்னு அப்படி சொந்த பந்தங்கள் நிறையா அவங்க மனோகரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாருக்குமே ஃபேமிலியோட வந்து தங்குற மாதிரி ஏசி ரூம்ஸ் எல்லாமே மேலே அலோகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஐயனார் வீட்டுக்கு அலோகேட் பண்ணியிருக்கிற ரூம்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு பல்லவன். அண்ணே நம்ம இங்கேருந்து போயிடலாண்ணே, எனக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணே, அந்த ஆள் மூஞ்சியை பார்த்தாவே கடுப்பாகுதுண்ணே, எவ்வளவு அசிங்கப்படுத்துகிறான், அதையும் மீறிட்டு நம்ம இங்கே இருக்கணுமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற போல பேசுகிறாரு பல்லவன். உடனே பக்கத்தில் நிற்கிற சேரனும், டேய் பல்லவா, நம்ம நிலாவுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கடா, என்ன இன்னும் 1 மணி நேரத்தில் ரிசப்ஷன் ஆரம்பிச்சிரும், அதுக்கப்புறம் ஒரு 3-4 மணி நேரத்தில் ரிசப்ஷன் முடிஞ்சா நம்ம இங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு போயிடலாம்டா பல்லவா, நீ ரொம்ப ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்க. உடனே பல்லவன் சொல்கிறாரு, அண்ணே போன நீ பண்ணுறது தானே தப்பு, நிலா அண்ணி ஆரம்பத்திலேயே இந்த ரிசப்ஷன் எல்லாம் வேண்டாம், எங்கள் அப்பா ஏதோ பிளான் போட்டு தான் இப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணி இருப்பாருன்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க, ஆனால் நீ தானே தேவையில்லாமல் ரிசப்ஷன் அது இதுன்னு இந்த அளவுக்கு அவமானப்படுறதுக்கு நம்மளே காரணம் ஆயிட்டோன்னே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சோகமாக போய் கீழே இறங்கி வர்றாரு. அதே சமயம் சோழன் நிலா 2 பேருமே அழகாக ட்ரெஸ்ஸிங் பண்ணி அங்கே மணமேடையில் நிற்கிறாங்க. அங்கே மணமேடையில் நிற்கும் பொழுது கீழே கோட்டெல்லாம் போட்டுட்டு கெத்தா வந்து வாங்க 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 அப்படின்னு மனோகரோட சொந்தக்காரங்க பெரிய பெரிய பணக்காரங்களாக இருக்கிறவங்க கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கிட்டு இருக்காரு ஐயனார் குடும்பத்தை சேர்ந்த நடேசன். அதே சமயம் வானத்தையும் அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க. பாண்டியை பார்த்து, பாண்டி என்ன நல்லா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாண்டியும் இவ வேற நேரங்காலம் தெரியாமல் நம்மளே இன்னும் என்னென்ன அசிங்கப்பட போகிறோமோன்னு நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தா, இவ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் பெரிய ட்ரெஸ்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் திரும்பிக்கிறாங்க. உடனே வானத்தையும் வாயை கோணியாக பண்ணிட்டு, இவனுக்கு ஆனாலும் ரொம்ப தான் பிகு பண்ணுறான், போட பாண்டி இரு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட போய் சந்தோஷமாக வானத்தையும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்கே மேலே இருந்து கீழே அவசர அவசரமாக ஓடி வர்றாங்க தேன்மொழி. அங்கே மனோகரும் எல்லாத்தையும் கை குலுக்கி வரவேற்கிட்டு இருக்க பக்கத்தில், என்னங்க என்னோட வைர நெக்லஸை காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி பெரிய சத்தம் போட்டுட்டே வர்றாங்க. உடனே மனோகரும், என்ன தேன்மொழி சொல்கிற, வைர நெக்லஸை காணுமா, எங்கே வச்ச அப்படின்னு கேட்குறாரு. மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே பரபரப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னது வைர நெக்லஸை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க காணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே க்ளோஸ் தி கேட் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அந்த மண்டபத்தில் இருக்கிற கேட்டை எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண சொல்கிறாரு. நல்லா சர்ச் பண்ணு, நான் இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. உடனே போலீஸு இமீடியட்டாக வர, எப்படி மேடம் இருக்கும் உங்களோட வைர நெக்லஸ் அப்படின்னு கேட்குறாங்க தேன்மொழி கிட்ட. உடனே நிலாவும், அம்மா என்னம்மா சொல்கிற, அந்த நெக்லஸை காணமா, நீ எங்கே வச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலாக கேட்டுக்கிட்டு இருக்க. தேன்மொழியும், நீ பேசாமல் இரு நிலா அப்படின்னு, சார் இதை பாருங்கள் சார், இந்த ஃபோட்டோவில் இருக்கே இந்த நெக்லஸ் தான் சார் அப்படின்னு தேன்மொழியும் சொல்கிறாங்க. நீங்கள் எல்லா ரூம்ஸும் சர்ச் பண்ணீங்களா அப்படின்னு சொல்ல, உடனே மனோகர் சொல்கிறாரு, இல்லை எங்கள் சொந்தக்காரங்க மேலெல்லாம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, ஸோ மேலே இருக்கிற எல்லா ரூமையும் செக் பண்ண வேண்டாம், இதோ இங்கே அங்கே சென்னையிலேருந்து வந்திருக்காங்களே, காசு பணம்னு எதையுமே பற்றி அருமையாக தெரியாதவங்க இப்போ கிடைச்ச இடத்துல கிடைச்சது லாபம்னு சொல்லிட்டு நல்லா கொட்டிக்கிட்டு பந்தா பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கூட தன்னோட தகுதி என்னன்னு தெரியாமல் தகுதிக்கு மீறி ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிட்டு அசிங்கமாக எங்கள் சொந்த பந்தத்து முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுறது, என் புள்ள ஆசைப்பட்டுட்டாலேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இந்த இடத்துக்கு ரிசப்ஷன் வரைக்கும் வந்துட்டேன், அவங்க மேலே தான் சார் சந்தேகம், என்ன இருந்தாலும் அவங்க ஈனத்தனமான புத்தி அவங்கள விட்டு போகாது இல்லையா, ஸோ அவங்க ரூம்குள்ளே நீங்கள் செக் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்ல, உடனே நிலா ஷாக் ஆகிடுறாங்க. அப்பா என்னப்பா, ஏன் எங்கள் வீட்டில் ஆளுங்க தங்கி இருக்கிற ரூமில் வைர நெக்லஸை திருடி இருப்பாங்கன்னு, என்னப்பா அப்படியெல்லாம் அசிங்கமாக பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்ல, உடனே மனோகர் சிரிச்சுக்கிட்டே, இரு இப்போ போலீஸ் வெளியில் வரும்பொழுது யார் அசிங்கப்பட போகிறாங்கங்கிறது தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க. உடனே அங்கே ஐயனார் வீட்டில் இருக்கிற எல்லாத்தோடைய பேகையும் அப்படியே நல்லா தொலாவி பார்க்குறாங்க போலீஸ். அதே சமயம் அங்கே நடேசனோட பேக்குள்ளே தான் அந்த வைர நெக்லஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே
இது யாரோட பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் கீழே எடுத்துகிட்டு வந்து கேட்குறாங்க. அங்கே மண்டபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500-1000 பேருக்கு பக்கமாக விருந்தினர்கள் உட்கார்ந்துருக்க. அப்போ கேட்கும் பொழுது உடனே, ஐயா அது என்னோட பேக்கு தான் ஐயா, அதுலையெல்லாம் இருக்காதியா, இப்போ தானே நான் துணி மாற்றிட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு யதார்த்தமாக வெள்ளந்தியாக பேசுகிறாரு நடேசன். அதே சமயம் அங்கே மனோகரோ, என்ன சார், என்ன இந்த பேக்கில் ஏதாவது கிடைச்சிச்சா சார் அப்படின்னு என்னமோ பதட்டமாக இருக்கிறது போல நடிக்கிறாரு தேன்மொழியும் கூடவே. அதே சமயம் இந்த பேக்கில் சட்டையோட பாக்கெட்டுக்குள்ளே இந்த வைர நெக்லஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடித்து வச்சுருந்த சட்டைக்குள்ளே இருக்கிற வைர நெக்லஸை எடுத்து காமிக்கிறாங்க போலீஸ்காரங்க. உடனே, நான் நினச்சேன் சார், நான் சந்தேகப்பட்டபடி பார்த்தீங்களா, இந்த ஆள் தான் திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனோகரும் சொல்கிறாரு. உடனே அங்கே என்ன தைரியம், ஒரு வீட்டிலேருந்து பொண்ணையும் கட்டிட்டு அங்கேயே திருட்டு வேலையையும் காமிச்சிருக்க, இவனை பார்த்தாவே ஏதோ ஒரு கைதி மாதிரி இருக்கான், ஆளும் அவன் தாடியும் மீசையும், நடையா ஸ்டேஷனுக்கு, அசிங்கமாக இல்லை, இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு வரன் கிடைச்சதே பெருசு, கட்டினமாக பேசாமல் போனமான்னு இல்லாமல் என்னமோ சொல்லுவாங்கள்ல, நாயை குடுப்பாட்டி வைக்கிற மாதிரி நீ உன் புத்தியை காமிச்சிட்ட, நட ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்ல அங்கே சந்தோஷத்தில் தேன்மொழியும் பக்கத்தில் நிற்கிற மனோகரை சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாங்க. அதே சமயம் சோழனும் நிலாவும், சார் நிச்சயமாக இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்க மாட்டார் சார், எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு நிலா சொல்ல உடனே சோழனும், சார் ஆமாம் சார், ஆமாம், இந்த வீட்டில் இவ நிலாவோட அப்பாவும் அம்மாவும் சரியான டேஞ்சரஸ் பர்சன் சார், அவங்க அண்ணனும் தான் சார், அவங்களோட திருட்டு வேலையை பழி வாங்கணும்னு ஏதோ பிளான் போட்டு எங்கள் அப்பாவை மாட்ட வச்சுருக்காங்க சார், ப்ளீஸ் சார் ப்ளீஸ் அவரை விட்டுருங்க சார் அப்படின்னு போக உடனே மனோகர் சந்தோஷமாக, நல்லா அசிங்கப்பட்டையா, நல்லா படு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிற்கிறாரு. அதே சமயம் ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குது. உடனே போலீஸ்காரங்களும் நிறுத்திட்டு பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஒரு வெள்ளைக்காரர் வர்றாரு. அங்கே அந்த ஆடியன்ஸில் உட்கார்ந்துருந்த ஒரு கார்னரில் இருந்து எழுந்திரிச்சு வர உடனே, ஐயா துரையா நீங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரில் அப்படியே கண்ணெல்லாம் குளமாகி இருக்க நடேசன் அந்த வெள்ளைக்காரரை பார்த்துட்டு கேட்க, எஸ் எஸ் ஐ ஆம் தி நடேசன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு அங்கே வெள்ளைக்காரரும். உடனே, என்ன இவர் திருடி இருப்பாருன்னு சொல்லி சந்தேகப்பட்டு கூட்டிகிட்டு போகிறீங்களே, டெஃபினெட்லி திஸ் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வெள்ளைக்காரரும் நடேசனுக்கு ஆதரவாக பேச மனோகர் ஓடி வந்து, ஆஹா நோ 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 ஜி, இவர் உங்களுக்கு எப்படி தெரியும், இவன் சரியான ஃப்ராடு, ரொம்ப ஏழ்மையான குடும்பம், பணம் காசை கண்டா எங்கே கிடைக்குமோன்னு சொல்லி சுட்டுட்டு போயிருக்கு பார்ப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனோகரும் அங்கே போலீஸ்காரங்களை நடேசனை பிடிச்சிட்டு போகட்டும்னு சொல்லி விலக்கி விடுறாரு. அதே சமயம் அங்கே ஓங்கி வெள்ளைக்காரர் பலார்னு அரைகிறாரு மனோகரோட கன்னத்தில். யாரை பார்த்து திருடன்னு சொல்லி சொல்கிறீங்க, இஸ் ஹி தீஃப், டெஃபினெட்லி நாட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு வெள்ளைக்காரரும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அந்த சமயம் நைட் 12 மணி இருக்கும். சூட் கேஸ் நிறையா நான் பிஸ்னஸ் சம்மந்தமாக இங்கே உடன்படிக்கை ஒன்று கையெழுத்தாகிறதுக்காக ஃபாரினில் என்னோட கண்ட்ரியிலேருந்து இங்கே வந்தப்போ காரில் ஒரு சூட் கேஸ் நிறையா பணத்தை வச்சுட்டு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் பிரேக் டவுன் ஆன வண்டியிலேருந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப லாரியில் வந்த இவர் தான், ஐயா இங்கெங்கே வந்தீங்க, இது ரொம்ப மோசமான ஏரியான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் எனக்கு சேர வேண்டிய இடத்துல இறக்கி விட்டுட்டு போனார். அந்த சமயம் அவரோட லாரியிலேயே என்னோடய சூட்கேஸ் நிறைய இருக்கிற பணத்தையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப பயந்து போனேன். எந்த லாரி என்ன ஏதுன்னு தெரியலையே, இந்த பணம் எப்படி நமக்கு வந்து சேரும், இதை வச்சு தானே நம்ம அக்ரிமெண்ட் போடணும்னு சொல்லி, அதான் உங்கள் கூட தான் மிஸ்டர் மனோகர், நீங்கள் மறந்துட்டீங்களா அங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அங்கே மனோகரும், ஆமாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் நம்ம ஒரு உடன்படிக்கை போட்டோம் அப்பவா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த நேரத்தில் என்னை தேடி கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 1 crore ஆஃப் மணி என் கையில் வந்து ஒப்படைச்சது மிஸ்டர் நடேசன் தான். 2 நாள் என்னை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சது அவர். அப்படி இருக்கிறவர் ஏன் அந்த பணத்தை கூட நேர்மை இல்லாதவராக இருந்தால் வச்சிருக்கலாம்ல, அவர் மேலே எப்படி இப்படி அபாண்டமாக பழி போட முடியுது அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பக்கத்தில் நிற்கிற மனோகரோட மருமகள் அங்கே சொல்கிறாங்க, இல்லை இது முழுக்க எங்கள் அங்கிள் அண்ட் ஆண்டியோட பிளான் தான் அப்படின்னு எவிடன்ஸாக போலீஸ்க்கு சொல்ல, உடனே தேன்மொழியும் அங்கே மனோகரும் கைது செய்கிறாங்க.